ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார், ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலை, திருச்சி. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற கட்டுமான நிறுவனமாக மாறியிருக்கு. ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் நம்ம கட்டுமான நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களோட ஆதரவு எல்லாம் காரணம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் ஷேப் ஏரியா கால்குலேஷன் மெத்தட், சிம்பிள் மெத்தட். அதாவது இர்ரெகுலர் ஷேப்ஸ் அண்ட் கால்குலேஷன் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒழுங்கற்ற இடமை எப்படி அளக்கிறது, அதில் ஸ்கொயர் ஃபீட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டான இருக்க இடத்த எப்படி நம்ம அளக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். 30க்கு 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய், ஓகேங்களா. 20 × 30 அப்படின்னு நம்ம அளந்தோன்னாவே 600 ஸ்கொயர் ஃபீட்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி 30 × 40 அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்னு நமக்கு தெரிஞ்சிடும். இது நார்மல் இடம். இது மாதிரி இடம் ஒரு இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அளக்கணும்னா, அதாவது ஒரு சைடு எல் டைப்பில் எடுத்துக்கணும். 25 40 ப்ளஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதை டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணால் அது ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி 50 / 35, 50 + 35 அதை டிவைட் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் வரும். அதை இன்டூ பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஒழுங்கற்ற இடத்தோட சேஃபு அண்டு நல்லா இருக்க இடத்த வந்து அளந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகேயா. இப்போ நம்ம ஜென்ரலாக சில விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புரியும் உங்களுக்கு அப்போ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறது தான். அதாவது நிலத்தை பற்றின டீட்டெயில்ஸு, எப்படி அதை பற்றின விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகும். ஓகேங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நிலத்தை வைத்திருக்கும் உரிமையாளர் ஒரு நிலத்தையோ அல்லது மனையோ அளக்க முற்படும் பொழுது பெரும்பாலும் அந்த அளவுகளின் நமக்கு பல விஷயங்கள் புரிவதில்லை. குறிப்பாக நில வரைபடம், எஃப்எம்பி பற்றி தெளிவாக நமக்கு தெரிவதில்லை. ஓகேங்களா. அது பற்றின விவரங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சர்வே புல வரைபடத்தில் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியவை முக்கியமான 7 விஷயங்கள் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்எம்பியில் நிலத்தின் அளவுகள், உட்பிரிவு எண்கள், விளக்கின் அருகில் உள்ள சர்வே எண்கள் ஆகியவை இருக்கும். ஒரு சர்வே எண்ணில் எஃப் லைன் என்பது ஃபீல்டு பவுண்டரி லைன் எனப்படும். ஓகேங்களா. அடுத்து குறுக்கு விட்டமாக வரும் லைனுக்கு ஜி லைன் என்று பெயர். அதாவது ஏயிலிருந்து டிக்கு எவ்வளவு தூரம் என்று கணக்கிட்டு விடுவார்கள். மேலும் இயிலிருந்து பிக்கு விட்டமாக ஒரு லைனும் அதன் அளவும் போட்டு இருப்பார்கள். அதன் ஜி லைன் ஆகும். 2 ஜி லைனில் ஏதாவது ஒரு கல்லில் காணாமல் போனாலும் மற்ற ஜி லைனை வைத்து காணாமல் போன கல் எங்கு இருக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பர். மீட்டர் கணக்கில் தான் எஃப்எம்பியில் அளவுகள் எழுதுவார்கள். ஒரே சர்வே எண்ணில் 15 ஏக்கருக்கு மேல் இருந்தால் 1:5000 என்றும், கொஞ்சம் குறைவாக இருந்தால் 1:2000 என்றும், மிக சிறிய நிலமாக இருந்தால் 1:1000 என்றும் இருக்கும். நிலத்தை அளக்கும் அளவு முறைகள். நிலத்தை அளவுகின்ற அளவீடுகள் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு அளவீட்டு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் 3 அளவீட்டு முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. பாரம்பரிய நாட்டு வழக்கு அளவீடுகள், குழி, மா, வேலி, காணி, மரக்கா. பிரிட்டிஷ் வழக்கு அளவீடுகள், சதுரடி, சென்ட், ஏக்கர் போன்றவை. மெட்ரிக் வழக்கு அளவுகள், சதுர மீட்டர், ஏர்ஸ், ஹெக்டர்ஸ். ஆனால் எல்லா பட்டா ஆவணங்களும் மெட்ரிக் அளவு முறைகளில் ஏர்ஸ், ஹெக்டர் தான் இருக்கின்றன. நில அளவீடுகள். ஒரு சென்ட் 40.47 சதுர மீட்டர். ஒரு ஏக்கர் 43,560 சதுர அடி. ஒரு ஏக்கர் 40.47 ஏர்ஸ். ஒரு ஹெக்டர் 10,000 சதுர மீட்டர். ஒரு சென்ட் 445.6 சதுர அடி. ஒரு ஏர்ஸ் 1000 சதுர மீட்டர். ஒரு குழி 144 சதுர அடி. ஒரு சென்ட் 3 குழி. 3 மா ஒரு ஏக்கர். 3 குழி 435.6 சதுரடி. ஒரு மா 100 குழி. ஒரு ஏக்கர் 18 கிரவுண்ட். ஒரு கிரவுண்ட் 2400 சதுர அடிகள். அதேபோல் ஒரு ஏக்கர் 100 சென்ட். ஒரு ஏக்கர் 0.404694 ஹெக்டர். ஒரு ஏக்கர் 40.5 ஏர்ஸ். ஒரு ஏக்கர் 43,560 சதுர அடி.
ஒரு ஏக்கர் 4046 சதுர மீட்டர் என்று வரையறுக்கப்பட்டது. இதே போல் நம்ம பின்கண்டவாறு உங்களுக்கு நான் என்னென்ன கொடுத்துருக்கேனோ அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் வந்து அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கொஞ்சம் ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு இடத்த அளக்கணும், இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன வரைக்கும் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமாக, அதாவது முன்னொரு காலத்தில் அந்த கஜம், பாகம் இது எல்லாமே வந்து மயிர் நுனி, துசும்பு, அணு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இதை நான் கலெக்ட் பண்ணி எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் சொன்னது வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சாவே போதும். உங்களுக்கு கரெக்டாக அந்த இது என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இதை ஒரு ஜென்ரலாகவும் தெரிஞ்சுக்கங்க இது என்னென்ன அப்படிங்கிறது. ஏன்னா சில ஏரியா சைடு ஒரு கோல்ம்பாங்க, குழிம்பாங்க, சொல்லுவாங்க. இது எல்லாமே கொடுத்துருக்கேன். இது என்னென்ன சைஸில் என்னென்ன இருக்குங்கிறத அதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சதுர அடினா எவ்வளோங்கிறதும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஒரு சதுர மைல் அப்படிங்கிறது எவ்வளோ சதுர கிலோமீட்டரை குறிக்கும், ஒரு ஏர் வந்து எவ்வளோ அளவில் இருக்கும் அப்படிங்கிறது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இடத்த பற்றின வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த அளக்கிறதுல எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த ஏரியாவில் திருச்சி சரௌண்டிங் எந்த ஏரியாவில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒவ்வொரு இதுவும் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்தது எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது, என்னென்ன வீடியோ போடலாம், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சிக்க முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதே மாதிரி இப்போ நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்க பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எத்தனை குழி, சென்ட்னா எவ்வளோ, அது எல்லாமே நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுங்க, நல்லது. நம்ம ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வாங்கினதை தான் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம கட்டுமான நிறுவனம் வந்து ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற கட்டுமான நிறுவனம். நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே வேணாலும் நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நன்றி.